திரு மனுஷ், இப்போ தமிழ்நாடு எந்த வகையிலும் பாதிக்காது, இந்த எண்ணிக்கை அவங்களுக்கு மக்கள் தொகை பெருக்கம் பெரிய அளவுக்கு இருக்குது, அந்த எண்ணிக்கை இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கார் அப்படின்னா அங்கே 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க, அது போதுமானதாக இல்லைன்றார் அவர். இல்லை, அதாவது அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்லேயே எவ்வளவு முரண்பாடு இருக்குங்கிறத பாருங்கள். ஒரு பக்கம் வாய்மொழியாக ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக 50% உயர்த்துவோம் அப்படின்ட்டு. ஆனால் அது சட்டப்படி செல்லுபடி ஆகக்கூடியதா இல்லையாங்கிறது தான் இப்போ கேள்வி. அப்போ அரவிந்த் குணசேகரன் ஒரு கேள்வியை முக்கியமாக கேட்டார். வாய்மொழியாக சொன்னது ஏன் பில்லில் இடம்பெறலைன்னு. ஏன் இடம்பெறலைன்னா இது ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, முரண்பாடு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் 50% கொடுத்துடலாம், ஆனால் அதற்கு பிறகு தான் மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்க போகிறாங்க. சட்டம் தெளிவாக சொல்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் செய்யப்பட வேண்டும் என்று. அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வர்றப்போ இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை, பீகாரினுடைய மக்கள் தொகை, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை, தென்னிந்திய மாநிலங்களுடைய மக்கள் தொகை, இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, இவங்க சொல்கிறபடி அது பில்லில் இல்லை, அதனால் நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு. இருந்தாலும் சொல்கிறேன், 50 இடங்கள் கூடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு எந்த லாஜிக்குமே இல்லை. உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வச்சு சொல்லியிருக்காரு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடாளுமன்றத்தில் பில்லில் இருக்க விஷயம் சட்டமாகுமா, பேசுகிற விஷயங்கள் சட்டமாகுமா? அடிப்படையாக கேட்கணும். இப்போ இவங்க சொல்கிறபடி 50% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 58 அல்லது 60 இடங்கள் வரும், சரிங்களா? ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அது 46 குறைஞ்சிரும், சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு 80லிருந்து 120, 130 வரைக்கும் போகும் மக்கள் தொகை கணக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நான் குறிப்பிடுறேன். இது அப்போது ஒரு அடிப்படையான கேள்வி வருது, ரொம்ப நியாயமாக கேட்குற மாதிரி. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கெல்லாம் நியாயம் வழங்க வேணாமா, செய்ய வேணாமா அப்படின்னு. இது 1971 இந்த 25 ஆண்டு காலம் நீட்டிப்பு கொடுத்தாங்க இல்லையா, அப்போ இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு இது தெரியாதா? அதற்கு பிறகு வாஜ்பாய் அவர்கள் இன்னும் 25 வருஷம் கொடுத்தப்போ அவங்களுக்கு தெரியாதா? அப்போ எந்த தத்துவத்தின் எந்த அடிப்படையில் அந்த நீட்டிப்பை கொடுத்தாங்க, இதுதான் பார்க்கணும். அதாவது எல்லா மாநிலங்களும் சமச்சீராக ஒரே மாதிரி மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்குள் ஒரு அந்த அளவுகோலுக்கு வர்றப்போ நம்ம இதை மாற்றி அமைக்கலான்னு. கிட்டத்தட்ட இடஒதுக்கீடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ இடஒதுக்கீட்டை நீங்கள் எப்போ வரைக்கும் நிறுத்துவீங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அப்போ சமூக ஏற்றத்தாழ்வுகள் மறைகிற வரைக்கும் இடஒதுக்கீடு இருக்குங்கிறது தான் அதனுடைய பொருள். அதே மாதிரியே இன்றைக்கு வரைக்கும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தென்னிந்திய மாநிலங்கள் மிக மிக முன்னேறிய நிலையில் இருக்கின்றன. இங்கு மக்கள் தொகை குறைந்து வருகிறது. ஆனால் அங்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அது நடக்கலை, அந்தளவுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு நடக்கலை. அப்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் இந்த பில்லை கொண்டு வந்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள், முக்கியமாக வட மாநிலங்களில் பெரும்பாலான இடங்கள், இந்த 850ல் கிட்டத்தட்ட 450 இடங்களுக்கு மேலே ஒரு 6 ஸ்டேட்டில் மட்டும், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு வந்துடும். இவங்க நோக்கம் அதுதான். ஆனால் தமிழ்நாடு போன்ற இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு அதிகபட்சமாக 180 இடங்கள் தான் வரும். இவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் தென்னிந்தியாவை நம்ம வெல்லவே முடியாதுன்னு பாஜகவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த எலெக்ஷன், இந்த தேர்தலில் தென்னிந்தியாவை நம்ம விளக்கணும். நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, போராட்டம் சரி, நாங்கள் தான் திரும்ப திரும்ப அதிகாரத்துக்கு வருவோம். ஏன்னா எங்கள்கிட்ட 450லேருந்து 500 சீட்டு வரைக்கும் வர்றதுக்கான ஒரு அந்த பெல்ட், ஏன்னா மதவாத அரசியல் எல்லாமே இங்கே உங்களுக்கு செல்வாக்கூட அதை வச்சுட்டு இருக்காங்க. தென்னிந்தியாவில் அது செல்லுபடி ஆகாது. இப்போது இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க. இப்போது அப்போ அவங்க உதாரணமாக ஒரு 500-600 எம்பிக்கள் வட இந்தியாவிலேருந்து வர்றாங்க, ஒரு அதிகபட்சமாக 200 எம்பிக்கள் தான் தென்னிந்தியாவிலேருந்து வர்றாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற பில்ஸ் ஒரு பில்லுக்கு கூட நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அதே மாதிரியே நிதி பங்கீடு தொடர்பான விஷயங்கள், இப்படி பல விஷயங்களில் இந்த பிரதிநிதித்துவம் அடிபட்டு போயிடும். அப்போது ஒரு கிட்டத்தட்ட டம்மியாக்கப்பட்டு விடுவார்கள் தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே. அப்போது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் முற்றாக அழிந்து போய்விடும். இது ஒரு விஷயம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு பக்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறாங்க, இன்னொரு பக்கம் 50% கொடுப்பேங்கிறாங்க. இதில் எது உண்மை? ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். 50% இவங்களே ஏற்றிட்டாங்கன்னா அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுக்கு? அது எப்படி மாற்றி தான் வரப்போகுது? இந்த லாஜிக்கான கேள்வியை தான் நாங்கள் திரும்ப திரும்ப முன்வைக்கிறோம். இல்லை, அவங்க 2011 மக்கள் தொகையை தான் அடிப்படையாக எடுத்துக்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ நடந்திருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கிறது 27 தான் வரும். ஆனால் இப்போ ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு எண்ணிக்கையை சொல்கிறார், 7.18லேருந்து 7.23 அதிகரிக்கும். அதாவது தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாது அப்படின்ற. இல்லை, நான் அதைத்தான் நானும் கேட்குறேன். அது எந்த அடிப்படையில்?
அதாவது சென்சஸ் இன்னும் வரல. சென்சஸ் வந்தால் தானே தெரியும் உங்களுக்கு. ஆனால் மக்கள் தொகை நம்மக்கிட்ட 2011 இருக்குது. அந்த கணக்குப்படி பார்த்தாலே தென்னிந்திய மாநிலங்கள் அடிபடுது. ஆனால் இவங்க கொடுத்த வந்து இந்த 50% நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கிறாங்க இல்லையா, அது பில்லில் இல்லை. சரி, அப்போ இல்லாத ஒன்றை சொல்லி இந்த பில்லை நிறைவேற்றுறாங்க. இன்னொன்று மகளிர் மசோதா. இந்த மகளிர் மசோதாவுக்கும் இந்த பில்லுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்க 2023 முதல்ல நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்போம், அதுக்கப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுவோம், அதுக்கப்புறம் மகளிருக்கான இடஒதுக்கீடு கொடுப்போம்னு. அதுங்க எப்போ 2033 அதை பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவசரமாக பெண்கள் மேலே உங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா அவங்கள முன்னேற்றம்னு ஆரம்பம் திடீர்னு ஓவர் நைட்டு உங்களுக்கு வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்பதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு, ஏன்னா ஒரு வந்து பெண்கள் இடஒதுக்கீடு எதிர்க்கட்சிகளை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கலாம்ங்கிறதுக்காக தென்னிந்திய மாநிலங்களை பழிவாங்குகிற ஒழித்து கட்டுகிற ஒரு வேலைக்கு இதை ஒரு முகமூடியாக பயன்படுத்துகிறாங்க சார். இல்லை, நான் அடிப்படையாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். வந்துட்டு இந்த பில்லு மூலமாக தான் மகளிர் அந்த 33% கொண்டு வர முடியுமா? 2023 அந்த பில்லு கொண்டு வந்தப்போ இதை ஏன் நாங்கள் வந்து புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்க. அந்த பில்லே ரொம்ப வீக்கான பில். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பில்லு 15 வருஷத்துக்கு தான் அந்த 33% இடஒதுக்கீடு இருக்கும் அப்படின்னு அதில் ஒரு கிளாஸ் இருக்குது. அது அன்றைக்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்தோம். அப்புறம் வந்து இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் என்ன வழிமுறை செய்யப்பட்டிருக்கிறது இடஒதுக்கீடுங்கிறப்ப அதுக்கு பதில் கிடையாது. அதுவே அரைகுறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு பில்லு. இந்த பில்லில் அது எதுவுமே கிளியர் பண்ணப்படலை. அப்படி அடிப்படையில் நீங்கள் பார்க்குறப்போ இந்த பெண்கள் மசோதாவை இதில் கொண்டு வந்து திணிச்சதுங்கிறது தான் இதில் ஏற்படக்கூடிய மாநிலங்கள் எழுப்பக்கூடிய கேள்வியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு கோழைத்தனமான மனநிலையிலிருந்து இன்றைக்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இதை செய்திருக்கிறார்கள். இந்த பித்தலாட்டம் என்பது நிச்சயமாக எடுபடாது. இது ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருக்குது. திரு ராமசாமி ஐயப்பன், பெண்கள் இடஒதுக்கீட்டை மையப்படுத்தி அதற்கு பின்னணியில் தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சக்கூடிய செயல் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படுதுன்றாரு. உங்களுடைய கருத்து அப்படிதான்? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஐயா பேசும்போது சொன்னாங்க பெண்களுக்கான அந்த வரையீடு வரும்போது அப்போ வந்து பிற தரப்புக்காக அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்ற அந்த ரிசர்வ்டாக இருக்கிற சீட்ஸை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வரைமுறை இல்லை அப்படின்னு இந்த டீலிமிட்டேஷன் இதையும் வந்து அந்த இது உள்வாங்கி தான் இருக்கணும் அப்படின்றது இருக்குது. அது வந்து கான்ஸ்டியூஷனலாகவும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் அதை மாற்ற முடியாது. ஸோ அது எப்படி இருந்தாலும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை. ஸோ அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், பெண்களுக்கான 33% அப்படின்றது வந்துவிட்டது. அதை எல்லாருமே ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுலேயும் மாற்றம் கிடையாது. அது எப்போ எஃபெக்ட்டுக்கு வரணும் அப்படின்றதுல ஒரு மாற்றம். அது என்னன்னா ஒரிஜினலாக இருந்த கான்ஸ்டியூஷனில் ஆஃப்டர் சென்சஸ் ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் அதை கொண்டு வந்திருக்க முடியும். அதை நம்ம ஸ்பீடப் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது ஒரு வேலை. அது ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் சென்சஸ் தான் இருக்கணும், ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படின்றதுக்கான மாற்றம். இரண்டாவது விஷயம், நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 82ல் அது மேண்டேட்டரியாக பாப்புலேஷன் படி தான் பண்ண முடியும், வேற வழிமுறையே கிடையாது. ஸோ வேற ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட அது கான்ஸ்டியூஷனுக்கு கான்ட்ரரியாக இருக்க முடியாது. ஸோ அதனால் அப்போ கான்ஸ்டியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டுட்டு இருக்காங்க? அவங்க எப்போவுமே பாப்புலேஷன் அடிப்படையில் நீங்கள் பண்ணால் தவறு, ஏன்னா அது தமிழகத்துக்கு சரியாக வராது, தென் மாநிலங்களுக்கு சரியாக வராது அப்படின்றாங்க. அப்போது கான்ஸ்டியூஷனில் மேண்டேட்டரியாக நீங்கள் பாப்புலேஷன் படி தான் பண்ணணும்.